மக்களே, இப்போ ஒரு செய்தி பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. கர்நாடகாவுல 7,000 மாணவர்களுக்கு HIV எய்ட்ஸ் இருப்பதாக ஒரு செய்தி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? நானும் பார்த்தேன். அதோட உண்மை என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பாக இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருப்பாருங்க. ரூ. 10 பாலாஜின்னு கூட எல்லாரும் பெருமையா அன்போட கூப்பிடுறது உண்டு. அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போது, ஏன்னா அவர் முன்னாடி அவரோட அதாவது திமுக ஆட்சியில இருக்கும்போது எப்படிலாம் ஆடினாரு. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவனும் மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடினார். அப்பவே தூக்கி உள்ள வச்சாங்க. அவர் அமைச்சரா இருக்கும்போதே தூக்கி உள்ள வச்சு விசாரணைக்காகவே உள்ள வச்சு 1 வருஷத்துக்கு மேல இருந்த பெருமை இவரை தாங்க சாரும். அப்ப ஃபேண்டெல்லாம் நினைச்சுக்கிட்டாரு. இது பார்த்திருந்தோம்ல. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகவுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செல்வாக்கு இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே போய் மருத்துவமனையில செந்தில் பாலாஜியை பார்த்தாரு. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக மத்திய அரசையே பகிச்சுக்கிட்டாரு. வீடியோலாம் போட்டிருந்தாருங்க. எங்களை மிரட்டி பார்க்க வேண்டாம், சீண்டி பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாரு. அந்த வகையில எந்த அளவுக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கு செந்தில் பாலாஜி முக்கியமானவர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் அடிச்சதுல பாதி இல்ல, முக்கால்வாசி எங்க போச்சு அப்படின்னா அங்கதான் போயிருக்கு. அதனால சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையா செந்தில் பாலாஜியை தொட்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா அங்க வலிக்கும்ன்ற மாதிரி இங்க பிடிச்சா போதும் தானா அது, அதாவது எரியறத இழுத்தா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில செந்தில் பாலாஜி இப்ப பிடிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். தொடர்ச்சியா தாவேக்கா இந்த தேர்தல் சமயத்துல பார்த்தோம். தாவேக்கால எங்களெல்லாம் ஒரு போட்டியே இல்லைனாரு. யாரு? சேகர் பாபு அவர்கள். தேர்தல் முடிஞ்சு பார்த்தா பார்க்கவே அசிங்கமா இருக்குல்ல. 4 இதே அசிங்கமா இருக்குன்னா சேகர் பாபு அவர்கள் அழுததை நீங்க பார்த்துருப்பீங்களே. கொடுமையா அந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்காரு. இதை சின்ன புள்ள குச்சி முட்டாயை கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு அழுவுமோ அதை விட கேவலமா அழுதாரு சேகர் பாபு அவர்கள். இப்படி தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவரோட சொந்த தொகுதியிலேயே, ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியிலேயே தோற்கடித்து இருக்கிறார். யாரு அவர்னே தெரியாத ஒருத்தர் நிறுத்தி திமுகன்றது ஒரு ஆலமரம் மாதிரி, இதை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், கண்டிப்பா வரலாற்று சாதனை பிடிப்போம் அப்படின்னாரு. ஆனா வரலாற்று சாதனை தாங்க. திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்எல்ஏ பதவி கூட இல்லாம மண்ணை கவ்வுனதுன்றது சத்தியமா சொல்றேன், இது வரலாற்று சாதனை தான். இதை செய்தி காட்டியவர் விஜய் அவர்கள். இதோட விட்டுடாம ஜெயிச்சு அந்த சீட்ல உட்காந்துட்டு அவர் பண்ண வேலை இருக்குல்ல. செந்தில் பாலாஜி தொடர்ச்சியா போய் இந்த காவல் நிலையத்துல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய தம்பியும் தான் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சும்மா விடாம 1.5 மணி நேரத்துக்கு மேல அவங்ககிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வீடு, அலுவலகங்கள்ல எல்லாம் சோதனை வேற லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தி இருக்கு. யோ, என்னையா இது? எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப போய் சோதனை நடத்தினா அங்க என்ன கிடைக்கும், என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா என்ன தெரியுங்களா, உண்மை என்ன தெரியுங்களா? கிடைச்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜி பயப்படுறதை விட ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு பயத்துல இருக்காராம். இதுல நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஸ்டாலின் அவர்கள் தோத்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட எங்கடா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமா அப்படின்ற வருத்தம் தான் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் வீட்லயே இருந்தா இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாடு நாடா சுத்தி சுற்றுலா போயிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது மனம் மாறட்டும், அந்த சோகத்துல இருந்து வெளிவரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் விடாம செந்தில் பாலாஜியை தூக்குனா கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் சிக்குவாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு திமிங்கலத்தையே பிடிக்க போறாரு விஜய் அவர்கள். கண்டிப்பா செந்தில் பாலாஜி சிக்குனா ஸ்டாலின் கோபாலபுரம் குடும்பமே சிக்கும். சபரீசன் முதற்கொண்டு எல்லாரும் சிக்க போறாங்க. உதயநிதி அவர்களும் சிக்க போகிறார். சிக்கிறதுன்னு சொல்லி நமக்கே போர் அடிச்சு போச்சு முன்னாடி. ஆனா இப்போ கண்டிப்பா விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் நம்புறாங்க. அதற்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர்ச்சியா நீங்க செய்திகளை பார்த்தாலே போதும், செந்தில் பாலாஜி சிக்க போகிறார், சிக்கி விட்டார். ஸ்டாலின் அவர்கள் சிக்கி விட்டார். அதனால்தான் ரொம்ப பதற்ற நிலையில அவர் இருக்கிறாரு. ஏற்கனவே எம்எல்ஏ பதவியும் இல்லை, சிறைக்கு போனா என்ன ஆகுறது, வயசு என்ன ஆகுது, அதெல்லாம் அவர் நினைச்சு அவங்க குடும்பம்லாம் யோசிச்சு தான்
கொஞ்சம் வந்து அந்த இதுல இருந்து சோகத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சுற்றுலாலாம் போயிட்டு இருக்காராம். அடுத்ததா இந்த ஹெச்ஐவி 7,000 பேருக்கு, அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போயிருக்குல்ல, அது முற்றிலும் போலியானது. போலி தகவலை தயவு செஞ்சு பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுங்களா? அது கிடையாது. கர்நாடகாவில் தோராயமா 52,000 நபர்களுக்கு இந்த ஹெச்ஐவி தொற்றுன்றது இருக்கு. அவங்களுக்கே கூட சில பேருக்கு இது தெரியாம இருக்கலாம். அதனால இதை வந்து முற்றிலும் மறுக்கிறார்கள். அதாவது இந்த 7,000 மாணவர்களுக்கு இருக்கு. அதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளிலும் இந்த சோதனையை வந்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துட்டு இருக்குல்ல. அதெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் போலி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஐவி தடுப்பு அமைப்பு என்பது இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுல உண்மை என்ன தெரியுங்களா? இது முற்றிலும் போலியான ஒரு செய்தி. 7,000 பேருக்கு ஹெச்ஐவின்றது முற்றிலும் போலியான செய்தி. உண்மை என்ன? இதுல உண்மை என்ன தெரியுங்களா? பொய் அது. இந்த சோதனை நடத்தினது 7,000 பேருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குன்றது சுத்தமான வடிகட்டுன ஒரு பொய். அதற்கு மாறாக எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டுட்டு வரணும், மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநில எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் என்பது ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மொபைலைசேஷன் ஃபார் எய்ட்ஸ் சுரக்ஷா அப்படின்ற திட்டத்தின் கீழ் ஒரு 8 மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. என்ன அப்படின்னா, ரெட் ரிப்பன் அவேர்னஸ் கேம்பியன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, அதன் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மாறாக இங்க என்ன மாதிரி செய்தி போயிட்டு இருக்கு பாருங்க. இதை ஏன் இப்படி பரப்புறாங்க? இதற்கான காரணம் என்னன்றது கூட புரியல. ஒருவேளை இந்த செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் அவர்கள் குடும்பம்லாம் சிக்க போகுது அப்படின்ற காரணத்தினால அதை மறைப்பதற்காக இந்த மாதிரியான போலி செய்திகள்லாம் இவங்க பரப்பிட்டு இருக்காங்களா அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு திட்டத்துல காவல்துறையை சார்ந்தவர்கள், இந்த சமூக நலத்துறையை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி அரசு நிறுவனங்களே இதற்கான நிகழ்ச்சிகள்ல, இதற்கான முன்னெடுப்புல இணைந்து செயல்படுவதாகவும் இந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டுள்ளது. எனவே மக்களே, இந்த 7,000 மாணவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கு. அதனால மற்ற கல்வி நிலையங்களிலும் இந்த கட்டாய பரிசோதனை என்பது முற்றிலும் பொய் என அந்த மாநில ஹெச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பு சங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது அதாவது ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கட்டாயமா பரிசோதனைன்றது அதை பண்ண மாட்டாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம அதை வெளியிடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செய்தியை இங்க பரப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு புரியல. நான் நினைச்சது சரியா அப்படின்றது தெரியல. ஏன்னா செந்தில் பாலாஜி சிக்கிறாரு, ஸ்டாலின் குடும்பம் சிக்க போகுது, இன்னும் பல விஜய் அவர்களின் அரசாங்கம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் மறைப்பதற்காக இந்த மாதிரி போலி செய்தியை இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களா அப்படின்றது புரியல. நீங்க இதை வந்து மக்கள் நம்ப வேண்டாம், இது மாதிரியான போலி செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், ஸ்டாலின் அவர்கள் சிக்க போகிறாரா அப்படின்றத வாட்சிங். உங்க கூட சேர்ந்து ஓடவும் முடியாது, ஸ்டாலின் அவர்களே ஒளியவும் முடியாது. ஐ ஆம் வெயிட்டிங்.